இப்பதான் நீ 3வது முடிச்சிருக்க. எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னால சாப்பிட வந்துடாத. மத்த ரெண்டுத்தையும் பாரு, பர்ஃபெக்ட்டா ஒயர் பண்ணிருக்கியான்னு பாரு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு காத்து அடிச்ச உடனே அது பிச்சுக்கிட்டு போயிடாதுல. நான் இதெல்லாம் பண்றதே இதுங்களுக்காக தான். பெலி, போஸ்ட் பஞ்சர் ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? இல்ல. நீ இத வச்சு விளையாடுனா என்ன நடக்கும் நான் உன்கிட்ட முன்கூட்டியே சொல்லிருக்கேன்ல. நான் அது கிட்டேயே வரல. நான் எதுக்கு அங்கெல்லாம் போறேன்? அதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம். போகாததுக்கு இப்படி பேசுறாரு, போயிட்டா எப்படி பேசுவாரோ. ஜாக்கி, ஆமா, நீ ஏதாவது போஸ்ட் பஞ்சரை பண்ணி வச்சிருக்கியா? இல்லையே. பில்லி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன மாட்டி விடுறியா? நான் என்ன பண்ணேன்? எதிர்த்து கேள்வி கேட்காத. மவனா அங்க வந்தன வாய உடைச்சிருவேன். வேணா வா. ஆமா, வேற வேலை இல்ல பாரு. எந்த தெருநாயை பார்த்து கொலைகிற? கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? காப்பாத்துங்க! ஜாக்கி! 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 என்னாச்சு? என்ன? நீ எங்க இருக்க? அப்பா, சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க! சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க! சீக்கிரம்
சீக்கிரமாக காப்பாத்துங்க. அப்பா பில்லி! எங்க பார்த்த தமனம் வாங்கி விழுகிறோம். அது உண்மைங்க, எங்களாவது கூட விழுகிறோம். கும்பலாக சுத்துவோம், கையில கத்துவோம், கத்துறேன்னு கேட்டாவோம், வாயில கேட்டுவோம். கும்பலாக சுத்துவோம், கையில கத்துவோம், கத்துறேன்னு கேட்டாவோம், வாயில கேட்டுவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் வாங்கிறோம். எங்க பார்த்த தமனம் வாங்கி விழுகிறோம். கும்பலாக 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 சுத்துவோம், கையில கத்துவோம், கத்துறேன்னு கேட்டாவோம், வாயில கேட்டுவோம். எப்பதான் இவனுங்க இந்த பாட்டை நிறுத்த போறானுங்க? இப்படியே தான் பாடுவாங்க, பாட்டை மறக்கிற வரைக்கும். என்னடி ஆள் தனியா உட்காந்துட்டு இருக்கான்? அவன் கிட்ட போய் யாராவது இப்பதான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கோன்னு சொல்லுங்க. விளையாடுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ என்னவோ. நம்ம வேணா போய் கம்பெனி கொடுக்கலாமா? கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் பசங்களோட மட்டும்தான் உட்காருவாரு. அவங்கதான் அவனை மதிக்கவே இல்லையே. லூசு பையன். அவனுங்க தோத்திருந்தானுங்கன்னா மூடிக்கிட்டு வந்திருப்பானுங்க. ஜெயிச்சு வேற தொலைச்சிட்டானுங்க. என்னாச்சு? அடச்சே, ஏய் பசங்களா, ஒன்னெல்லாம் உக்காருங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? என்ன இலவுன தெரியல. இத நம்ம ஊர்ல என்னன்னு சொல்வாங்க? இது என்ன இழவுனே தெரியல, ஆனா பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இது என்ன கன்றாவினே தெரியலையே. இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. டயரை முழுக்க கிழிச்சிருக்கு. அதுவும் எவ்வளவு திக்கான டயர். ஒரு புல்லட் மாதிரி இப்படி தொலைச்சிருச்சு. கீழே போனதுல பல்லெல்லாம் ஓட்டி இருக்க. கீழே இறங்கினவங்க டயரை மாத்திட்டு வந்தாங்கன்னா கிளம்பலாம்ல. அந்த அக்காவுக்கு டயர்லாம் மாத்த தெரியாது. அதுக்கு மெக்கானிக் தான் வந்தாகணும். சோ பக்கத்துல யாராவது மெக்கானிக் இருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இங்க யாரும் இல்ல. யாராவது இருந்தா நீயே போய் பாத்துட்டு வா. ஒரு பழைய கதையை நாங்க இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். அந்த கதை என்னன்னா, இங்க பாருங்க. கதையை கேட்கறதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இது ஒரு ஹாரர் ஸ்டோரி. இது போக கவுண்டில ஹேய், இது கேளுங்க கைஸ். ஆமா, 4 நாளைக்கு முன்னாடி பழைய பேட்ரிக் சர்ச் எரிஞ்சது இல்லையா? அந்த நெருப்பு தான் இப்போ ஊரெல்லாம் பரவி இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதனால கிட்டத்தட்ட 300 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. கவுண்டில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிடைச்ச பாடிஸ் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தைக்கப்பட்டிருக்கான். சீலிங், பேஸ்மெண்ட்னு அங்கங்க ஒண்ணு இருக்கான். ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இது எல்லாம் ரொம்ப கொடூரமான கொலைகளா பார்க்கப்படுது.
இந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது. ஷீலா, இன்னும் போக போக நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் முழு இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. இங்க இருக்கிற பாடியில எல்லாம் உண்டால செய்யப்பட்ட ஃபேக் பல்ஸ் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது கண்டிப்பா இந்த காலத்தோடது இல்ல, 200 வருஷத்துக்கு முந்தையதான் இருக்குங்கிறாங்க. ஆனா பீட்டர், நடந்த இந்த விஷயத்துக்கும் கிடைச்ச தடயங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இங்க என்ன நடக்குது? ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்களால ஒரு முழு பாடியை கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிருக்காங்க. உண்மையா இருக்குமா? சும்மா கதை விடுறாங்க. அப்படி சொன்னா யாரும் அங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இத பத்தின நிறைய ஹே, இது 226 இஸ் 9. நாங்க இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கோம். நான் பேசுறது கேக்குதா? இத ஒரு வாட்டி நல்லா கவனிச்சு பாரு. எனக்கு என்னமோ இது எலும்பு மாதிரி தெரியுது. அத தூக்கி போட்டுட்டு பேசாம வர்ற வலைய பாரு. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட. நாங்க பஸ் நம்பர் 226ல இருந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு உடனடியா உதவி தேவைப்படுது. நாங்க ரொம்ப மோசமான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பா அப்பா, அவன் ஒன்னு விட்டு போயிருக்கான். அப்பா, இது எனக்கு வெளியே கிடைச்சதுப்பா. இதோ இத பாருங்க. நாங்க ஈஸ்ட் 9ல இருக்கோம். நாங்க மாட்டிக்கிட்டோம். யாராவது இருக்கீங்களா? இதுல என்ன இருக்கு? சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கிளம்பிடலாம்ல. சீக்கிரம் ரெடி பண்ணுவாங்கன்னு நம்புறேன். யாராவது இருக்கீங்களா? ஈஸ்ட் 9ல நாங்க இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். யாராவது இருக்கீங்களா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நாம எங்க இருக்கோன்னே தெரியல. சுத்தமா ஒரு பாயிண்ட் கூட இங்க சிக்னலே இல்ல. என்ன 1 மணி நேரத்துல இரட்ட ஆரம்பிச்சிடும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் 5 டயர் நல்லா தானே இருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு வீட்டு வரைக்கும் போயிடலாமா? யாராவது இருக்கீங்களா? நாங்க ஈஸ்ட் 9ல இருந்து பேசிட்டு இருக்கோம். யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரே நேரத்திலேயே வரும். ஏய் பொண்ணு பசங்களா, தம்மு வாட எனக்கு மட்டும்தான் வருதா? நம்பலாமா? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் கேன்சரை கையில புடிச்சுக்கிட்டு சாகரத்துக்கு வழி பாக்குது. இதெல்லாம் முட்டாள்தனம் தெரியுமா? நான் சொல்றது ரைட்டு தானே? பஞ்சு வர வரைக்கும் பிடிக்காதீங்க. இவனுக்கு ஒரு வேலையே இல்ல. அவரு பார்த்தார்ல அந்த ஃபர்ஸ்ட் பிரேக்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. அத கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லா இருக்கும். சில பேர் சில விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைப்பாங்கன்னு தெரியாது.
சீரியஸா சொல்றேன், நீங்க 2 பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் நினைப்பு. அப்படியா? அது நீதானு கேள்விப்பட்டேன். ஹேய், ஏன் மேல திருப்பி விடாத. அதாவது எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க நடக்க வேண்டிய வேலையை பார்க்காம அங்க என்ன பேச்சு? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், அங்க அதுவா முக்கியம்? அப்ப நீ எல்லா வேலையும் ஒரே நேரத்துல பண்ணிடுவியா? நான் இப்ப பண்றதே பல வேலைன்னு புரியல உனக்கு? எப்படி வேணா போய் தொலை. சரி, எதுக்காக இந்த பேச்செல்லாம் வருது? நான் உன்னை பத்தி எழுதலன்னா. உனக்கு முழு கதை என்னன்னு தெரியும்ல? தெரியாது, சொன்னா நல்லா இருக்கும். நீ பார்க்குள்ள போனப்ப ஃபயர்க்குள்ள மாட்டிக்கிட்ட. அதுக்கு? அதாவது நீ போனது ஒரு கே பார். எல்லாருக்கும் உன் மேல இருக்கிற இம்ப்ரெஷன் என்னன்னு தெரியும்ல? எவன் எப்படி வேணா கூப்பிட்டோம். நீ அவனானே ஒரு கேள்விக்குறி இருக்கு. எல்லாரும் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கன்னா அறுவையா ஊத்தத உள்ள வந்து உட்காருங்கடா. என்ன 5 செகண்ட் தான் இருக்கு, நம்ம கிளம்ப போறோம். எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? செம்மையா கத்துற பயந்தாங்கோலி. என்ன பயத்துல இன்னும் கொஞ்சம் வருதா? பயத்தையா கார மாதிரி பண்ண கட்டிருக்காம சீக்கிரமா வந்து தொலை, உள்ள வந்து ஏறு. மேல இருந்து இறங்குறீங்களா? அடிக்கிற வெயில அந்தரத்துல இருந்துகிட்ட கீழே இறங்குங்கடா. மனசுல என்ன இருந்தாலும் சொல்லிடு, அப்பதான் நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவ. மொத்தமா விளையாடுனது எவ்வளவு நேரம்? 12 நிமிஷம். அந்த 12 நிமிஷம் நல்லா விளையாண்ட. மனசை தீத்திக்கிறதுக்கு பேசாத. தேவையான நேரத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தப்பான இடத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சாம்பியன்ஷிப்ல எல்லாரும் வரல. எல்லாரும் அவங்க இஷ்டப்படி தான் விளையாடினாங்க. இது ஒரு டீம் கேமா எனக்கு தெரியல. கொஞ்சம் பின்னாடி பார்க்காம உன் வேலையை பாக்குறியா?
என்ன வண்டி ஓட்டுறது? எப்ப என்னாச்சு? இன்னொரு டயரும் வெடிச்சிருச்சு போல இருக்கு. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் உள்ளேயே உட்காருங்க. அதெல்லாம் முடியாது. வண்டி இதுக்கு மேல நகராது. பசங்களை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஹெல்ப் வர வரைக்கும் நம்ம பஸ்லயே உட்காந்துருக்க முடியும்? சாரே, எனக்கு புரிஞ்சதா? சரி, நான் செட் பண்றேன், நீங்க கிளியர் பண்ணுங்க. என்னதா ஃபிளேர் கண்ணா? ஆமா. ஏதோ உனக்கு கொஞ்சம் ஓவரா படல. அந்த பிளேர் கன்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா இதுல இருக்கிறதெல்லாம் என் உயிரை பல தடவை காப்பாத்திருக்கு. ஆஹா, யாரோ வந்து கட்டிருக்காங்க. சரி, எல்லாரும் ஒரே குரூப்பா இருக்க. யாரும் தனித்தனியா போக கூடாது, புரிஞ்சுதா? பஸ் நம்பர் 226ல இருந்து பர்ட்டி மோன் பேசுறேன். ஈஸ்ட் 9ல நாங்க மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். யாருக்காவது கேக்குதா? எப்படி உதவி பண்ண சொல்றீங்க? பஸ் அங்க இருந்து நகர்த்துறதுங்கிறது கஷ்டமான விஷயம். நீங்க ஹைவே பேட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். பாக்குறேன். சீக்கிரம் வாங்க வாங்க, எல்லாரும் ஒரே பக்கமா வந்து நில்லுங்க. தனித்தனியா போக கூடாது. போங்க போங்க, குரூப்பா இருங்க. பிரிஞ்சு போயிடாதீங்க. நைட் நேரம், நான் யாரையும் தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப என்ன டென்ஷன் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஏய் உன்னதா, டே பிளஸிங், நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஹே, ஒரு நிமிஷம் இங்க வா. எல்லாரும் ரோட்ல நிக்காம ஓரமா போங்க போங்க. இது இன்னொரு டயர்ல கிடைச்சது. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நடுவுல இருக்கிறது தொப்புள்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. ரோட்டு நடுவுல நிக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. எல்லாரும் அந்த பக்கம் கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. எல்லாரையும் பஸ்ல ஏத்துறதா நல்லது. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். நம்மள சுத்தி ஏதோ பிரச்சனை நடக்குது. ஏன் சொல்றேன்னா, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். கோச், ஆமா, இப்ப இங்க என்ன நடந்துச்சு? நம்ம கோச் எங்க போயிட்டாரு? சார்லி, சார்லி, பசங்களை உள்ள போய் முதல்ல கதவு மூடிக்க சொல்லு. ஓகே பசங்களா, சீக்கிரமா பஸ்ல போய் ஏறுங்க. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பஸ்ல போய் உட்காருன்னு சொன்னேன். நம்ம கோச்சுக்கு என்ன ஆச்சு? அத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீங்க எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள போய் உட்காருங்க. அதுதான் உனக்கும் நல்லது. ஆல்ரைட், எல்லாருக்கும் சொன்னது கேட்டுச்சுல. சீக்கிரமா பஸ்குள்ள போய் உட்காருங்க. சார்லி, சார்லி, பஸ்ஸுக்குள்ள போங்க சொல்றேன்ல. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. நாங்க பஸ் நம்பர் 226ல இருந்து பேசுறோம். பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சார்லி, நாங்க நடுக்காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? இது பஸ் நம்பர் 226. நாங்க ஈஸ்ட் 9 ரோட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
கதவை திறங்க. என்ன நடந்துச்சு? என்ன பாத்தீங்க? அது கமான், நீ பார்த்ததை இப்ப எனக்கு சொல்லு. அவங்க பறந்து போயிட்டாங்க. என்னது? என்ன உளறான்? என்ன போதலியா சொல்ற? நான் தெளிவா தான் இருக்கேன். மனுஷங்களால எப்படி பறக்க முடியும்? சண்டை போடாதீங்க. முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஆளுக்கு பேசி சண்டை போறதை விட்டுட்டு கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? சொன்ன கேளுங்க. நீ போய் உட்காரு. எல்லாரும் போய் உட்காருங்க. நீ போய் உட்காரு. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன எனக்கா? ஆமா, உங்களுக்கு தான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. பேசாம போய் உட்காரு. அவர் யாராவது குடிங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இழுங்க அவரை. இழுங்க. 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 என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? என்னடா நடக்குது? சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வாங்க, உள்ள வாங்க. சீக்கிரம். என்னடா இது? அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்லி தொலைறியா? உன்னதான் கேக்குறேன். பாய திறந்து சொல்லி ஸ்காட். அது என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க. அதுக்கு ரெக்க இருந்துச்சு, ரொம்ப பெரிய ரெக்க. நாங்க எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஃபோர்ஸ் என்ட்ரியும் பார்க்கல. இனிமேதான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓவர் அண்ட் அவுட். ஓகே, எங்களுக்கு அது புரியுது. காப்பி தட் சென்ட்ரல். இத பாஸ் ஆன் பண்ணுங்க. சென்ட்ரல்ல இருந்து பேசுறோம். மிஷன் காப்பி. நாங்க சென்ட்ரல்ல இருந்து பேசுறோம். யாராவது எனக்கு பதில் சொல்றீங்களா? யாரு என்னன்னு தெரியல. எனக்கு 2 கால் வந்துச்சு. எடுத்து என்னன்னு கேட்டா அவங்க என்னெல்லாமோ பேசுறாங்க. அவங்க சொல்ல வந்த விஷயமே எனக்கு புரியல. இங்க பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க உடனே ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். யாராவது இத கேட்டுட்டு இருக்கீங்களா? ஏன்னா இந்த 2 கதையும் கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. கிசல் கவுண்டிக்கு கிளம்புறோம். இங்க பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நம்ம தவற விடவே கூடாது. நான் தான் ஆண்டி பக் பேசுறேன். நான் பேசுறது யாருக்காவது கேக்குதா? உங்க கம்யூனிகேஷன் சர்வீஸ் பெர்ஃபெக்ட்டா வைங்க. நாங்க ஸ்கூல் பஸ்ல நடு தெருவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஈஸ்ட் நைட்ல இருக்கோம். அது இல்லாம ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? யாராவது இருக்கீங்களானே புரியல. சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நாங்க வந்து ஸ்கூல் பஸ் இப்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய ஆபத்துலயும் இருக்கோம். ஜாவலன்ஸ், இந்த பஸ்ல ஏதோ ஸ்பேர்ஸ் இருக்கா? ஸ்டிக்ஸ் இருக்கு.
அப்படின்னா நீ அவனை ஸ்டிக்க வச்சு அடிக்க போறியா முட்டாள் மாதிரி? அடுத்த தடவை அது இங்க வரும்போது என் கையில ஸ்டிக் இருந்துச்சுன்னா வயித்துக்குள்ளேயே சொருவிடுவேன். ஹேய் காய்ஸ், இங்க ஃபிளார் கன் இருக்கு, அதுல கொஞ்சம் ஃபிளார் இங்க இருக்கு. நான் சொல்றது இங்க யாருக்கும் புரியலையா? நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். அப்ப நீ இந்த பஸ்ஸை விட்டு போகணும்னு சொல்ல மாட்டல்ல? உனக்கு அது தெரியுதா? அங்க யாரோ இருக்காங்க, அவங்க கிட்ட போனா நம்மளுக்கு உதவி கண்டிப்பா கிடைக்கும். அதான் சொல்றேன். வெளியே என்ன இருக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஸ்காட்டி, நீ தான் அவனை பார்த்தல்ல? ஸ்காட்டி, அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுச்சு. அப்பனா அதுக்கு அது இங்க இல்லன்னு அர்த்தம் இல்ல. அப்படி அது இங்க இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இங்க பாரு, அங்க போகணும்னா பிச்சிட்டு பறக்கணும். வாய்க்கு வந்தபடி பேசாத. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு ஏதாவது 2 பிரச்சனை? பேரும் பாய மூடுறீங்களாடா? நானா இங்க பேசிட்டு இருக்கேன். பின்ன உங்க ஒப்பனா பேசுறான். இந்த பஸ்ல இருக்கிற ஒருத்தனுக்கு மூளை வேலை செய்யல. ஆமா, உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கு தான் வேலை செய்யுதுல. யாரும் முட்டாளுன்னு சொல்றேன். நமக்குள்ள அடிச்சுக்க கூடாதுடா. கொஞ்சம் நிறுத்துங்க. ஸ்காட்டி சொன்னா கேளு. முதல்ல என் மேல இருந்து கையடி, இல்லைன்னா நீயும் காணாம போயிடுவேன். இங்க பாரு, நமக்குள்ளேயே நம்ம சண்டை போடக்கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருந்தே ஆகணும். அப்பதான் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும். இப்ப என்ன, உன் இஷ்டப்படி தான் விளையாடணுமா? இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல ஸ்காட்டி. இது ஒண்ணு கேம் இல்ல. சீரியஸா தான் சொல்றேன். நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா? நான் சொல்ற பேச்சை கேட்டா உனக்கு நல்லது. இதுக்கு மேல ஏதாவது பேச விரும்புறியா? என்ன யோசிச்சுட்டு இருக்கங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல. 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துங்க. நிறுத்துங்க. இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நம்ம சேர்ந்துதான் இருக்கணும். இது ஒன்னும் சின்ன விஷயம் இல்ல. நீங்க அந்த கேம்ல சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுறதுக்கு. இது அவனுக்கு சொல்ல, எனக்கு இல்ல. இந்த ட்ரிப்ல எல்லாரும் என் கூட சண்டை போட்டு தான் வந்திருக்கீங்க. இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி யோசிங்கடா. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம இவன் கிட்ட தப்பிச்சே ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னால இதை ஓட்ட முடியுமா முடியாதா? நீ என்ன சொல்ல வர? வண்டி எல்லாம் ஓட்ட முடியாது. அங்க பாருங்க. இதுக்கு என்னதான் வேணுமா? மச்சான், யார் இந்த இடதான்? இவன் பூகி மேனு. அது எதுவா இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு மட்டும் தெரியுது. முதல்ல லைட் ஆஃப் பண்ணு.
பெர்ஃபெக்ட்டா தான் ஷூட் பண்ணிடு. ஷூட் பண்ணி தொலைச்சிடாத, இன்னும் கோவம் வந்துட போகுது. டோர்ல இருந்து தானே இது விழுந்தது. பக்கி, நான் சொல்றப்ப ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ணிடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, உள்ள வந்தா உங்களுக்கு பிடிக்குமா? அது போயிடுச்சா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருக்க? மின்சி, மின்சி. எழுந்துரு. அவன்தான் இவன். அவன்கிட்ட யாரும் போகாம இருக்கிறது தான் நல்லது. எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். அவனை விட ரொம்ப மோசமானவங்க வேற யாரும் கிடையாது. நம்மள இந்த உலகத்துல இருந்து பிரிக்க தயங்கவே மாட்டான். இருபத்தி 23வது ஸ்ப்ரிங்ல 23வது நாள் அவன் எல்லாரையும் சாப்பிட்டுருவான். யாரு சாப்பிடுவான்? யாரன்னு கேக்குறல்ல? நம்மளதான். மென்சே, நீ ஓகே தானே? என்ன பாரு, நீ இருந்ததை பார்த்து நீ செத்து போயிட்டேன்னு நாங்க நினைச்சோம். நீ ஓகே தானே? நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். இரு, அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். என்னால இது உறுதியா சொல்ல முடியும். பஸ்ஸை விட்டு வெளியே கால் வச்சதுக்கு அப்புறம் உயிருக்கு கேரண்டி எல்லாம் கிடையாது. சரி, பெண்ணுங்க அவனை காணோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். அந்த நாய் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு புரியல. முதல்ல அவ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு புரியுதா? அவன் மனுஷங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்ன? அவனுக்கு மனுஷங்க கிட்ட இருந்து ஏதோ வேணும். மனுஷங்களோட பயம்தான் அவன் நம்மள தூக்கிட்டு போறதுக்கு உதவியா இருக்கு. மனுஷங்களை தூக்கிட்டு போய்? இங்க பாரு, நீ சொல்றது எங்களுக்கு புரியவே இல்ல. ஒரு பையன் எனக்கு சொன்னான். அவன் என்ன வார்ன் பண்ண ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். அவன் நம்ம எல்லாரையும் வார்ன் பண்ண ட்ரை பண்ணான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷமா அவன் இருக்கான். ஆனா அவனை யாராலையும் கொல்ல முடியல. இது உன்னோட கனவு தானே? ஆமா, அது கனவுதான். ஆனா அந்த கனவுல அந்த பையன் வந்திருந்தான். உனக்கு வந்த கனவுல உண்மை நம்பிட்டு இப்ப நாங்கெல்லாம் முட்டாள் மாதிரி வேலை செய்யணுமா? அறிவிலே எனக்கு அது தெரியாது. உன்னால முடிஞ்சா புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. ஆனா அந்த பையன் நம்மள வார்ன் பண்ண ட்ரை பண்ணான். இது விடியறதுக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சாகணும். மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டேன். விடியறதுக்குள்ள தப்பிச்சிட்டோம்னா அவன் திரும்பி வர 23 years ஆகும். அதுக்கப்புறம் என்ன? அவன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமா? வருஷம்லாம் வச்சிருக்கானா அவன்? ஸ்காட்டி, அவ சொல்றத கேளு.
அவன் மறுபடியும் வந்திருக்கான். ஏய், இவ சொல்றதெல்லாம் ஒரு கனவு மட்டும்தான். இதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க நாம போறீங்களா? இப்ப இருக்கிற நிலைமையில அதை நம்பிதான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கும். புரிஞ்சுக்கோ. அவன் நம்மள கண்டுபிடிச்சா நம்ம எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுவான். இங்க பாரு, அதை நினைச்சு வருத்தப்படாத. ஓகே? அந்த பையன் என்கிட்ட சொன்னான், அவனுக்கு தேவையானது மனுஷங்க தானா. மனுஷங்களோட பயத்தை அவனால உணர முடியும். அவனுக்கு மனுஷங்களை சாப்பிடணும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நாங்க இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யாருக்காவது கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ். இது ஒரு எமர்ஜென்சி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. யாராவது சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்ப எவனை பார்த்து கத்துதுன்னு தெரியல. யாருக்காவது நான் பேசுறது கேக்குதா? அப்பா, என்னாச்சு? நான் பேசுறது கேக்குதா? 226 கேக்குதா இல்லையா? ஓகே ஓகே, நீங்க இப்ப சொன்னதை மறுபடியும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? சொன்னது கொஞ்சம் சரியா? நாங்க பிரேக் டவுன் ஆன ஒரு ஸ்கூல் பஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஈஸ்ட் 9ல இருக்கோம். இப்ப எங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரலன்னா கண்டிப்பா அது எங்க எல்லாரையும் கொன்னுடும். ஈஸ்ட் 9ல நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க அங்கதான் இருக்கோம். நீங்க போலீஸா? யார் உங்களை கொல்ல முயற்சி பண்றாங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீங்க போலீஸ் தானே? தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் சொல்றத கேளு. நான் ஈஸ்ட் 9ல தான் இருக்கேன். இது பெரிய ஹைவேவா இருக்கிறதுனால எந்த கவுண்டிங் எனக்கு தெரியல. உங்க பக்கத்துல ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இங்க பாருங்க, நீங்க இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டாலும் நான் பயத்துல செத்துருவேன். தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. இங்க பாரு, உன்னோட சிக்னல் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால நீ தூரமா தான் இருக்கணும். என்ன சொல்ல வரீங்க? அதாவது நான் அங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்றேன். நாங்க ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சீக்கிரமா இங்க வாங்க. சரி, வந்துருவோம். தயவு செஞ்சு நீங்க பேக்கப்போட வாங்க. ஒருவேளை நீங்க போலீஸா இல்லனா போய் போலீஸ கூட்டிட்டாவது நீங்க இங்க வாங்க. இல்லனா நீங்களும் இங்க மாட்டிப்பீங்க. நான் போலீஸ கூப்பிடுறேன். இப்பவே போலீஸ நான் கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ அப்படியே ஹேங் ஆன்ல இரு. புரிஞ்சதா? லைன்ல இரு. வண்டி ஈஸ்டுக்கு ஓட்டு. அப்பா, சொல்றத செய். வண்டி எடு, அங்க போறோம். போன்னு சொல்றேன்ல.
நம்மள காப்பாத்த ஒருத்தங்க வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சாதிச்சோம், நம்ம தப்பிச்சிடலாம். Oh my God, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன விடு. அவனோட பாதி தலையை காணும். போயிட்டான். அப்பனா இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு.
அந்த டோரை ஓபன் பண்ணு, வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஏதாவது பிரச்சனையா? தெரியல, அத பத்தி கவலையும் இல்ல. இது திறக்க மாட்டேங்குது. அது தள்ளிவிட ட்ரை பண்ணாதீங்க, அது உள்பக்கம் தான் ஓபன் ஆகும். ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது எமர்ஜென்சி எக்ஸிட் கூட ஓபன் ஆக மாட்டேங்குது. எமர்ஜென்சி எக்ஸிட்ரா? எமர்ஜென்சி எக்ஸிட் எமர்ஜென்சிக்கு மட்டும் ஓபன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. இது எவ்வளவு அடிச்சாலும் திறக்க மாட்டேங்குது. தர தர தர. அவன் இதை ஜாம் பண்ணிட்டான். அவன் உள்ள வர முயற்சி பண்றான்னு நினைச்சோம், ஆனா அவன் நம்மள வெளியே போக விடாம தடுத்திருக்கான். அப்ப அந்த டோரை உடைச்சு தள்ளுங்க. ஓ, இது ரொம்ப மோசம். பாருங்க, இப்ப இது திறந்து இருக்கு. எனக்கு இதை திறக்கிறதுக்கு ஒரு போலோ பாரோ கொடுங்க, சீக்கிரம் அதை கொடுங்க, கரெக்டா இருக்கும். கமான், என்னாச்சு? இங்க பாரு, நமக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல, சீக்கிரமா இறங்கி போகணும். இத பார்க்கும்போது இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் தோணுது. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தப்பிக்கவே முடியாது. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. வாங்க எல்லாரும் சீக்கிரம் வெளியில போங்க. என்னது இது? ஏதோ டாய்லெட் பேப்பர் மாதிரியே ஃபீல் ஆகுது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க என்ன நடக்குது சொல்லு. அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க.
அவன் தலையை தூக்கி வீசிட்டான். வாங்க, உடனே கிளம்பலாம். என்ன பேசிட்டு இருக்க? நம்மள காப்பாத்த வராங்க. அது உண்மையிலேயே பெருசா இருக்க. ஞாபகம் இருக்கா? இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. நம்ம தப்பான வழியில போகவும் வாய்ப்பு இருக்கு. போலீஸுங்க வந்துகிட்டு இருக்காங்க, கவலைப்படாத. அவங்க வர வரைக்கும் இவ்வளவு பெரிய ஹோல் இருக்கிற பஸ்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அப்ப வரைக்கும் அவன் சும்மா இருப்பானா? சொல்லு. நீ இப்போ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, பயந்து ஒளியறதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த பஸ்ல இப்போ 2 வகையானவங்க இருக்காங்க. நம்ம இத்தனை பேர் இங்கே இருந்தும் அவன் நம்மள 2 பேரை இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டான். அதுல இவனும் ஒருத்தன். 2வது நீதான் ஜேக். கொஞ்ச நேரம் நீ மாய மூடுறியா? நீ மரியாதையா வாய மூடிக்கிட்டு உட்கார. நீ என்ன சொல்ல வரையும் எனக்கு சுத்தமா புரியல. 2 ரகமானவங்க இருக்காங்கன்னு சொன்ன. அப்பனா அது ஒரு கும்பல சாப்பிடும், இன்னொரு கும்பல சாப்பிடாது. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரியாம ஒரு சில பேரை தூக்கிட்டு போயிடுவான். என்ன இதுல சேர்க்காத. அவன் கிட்ட இருந்து நமக்கு இன்னைக்கு தப்பிச்சிட்டானா பல வருஷத்துக்கு அவன் திரும்பி வரவே மாட்டான். ஸ்காட், நீயே சொல்லு மேக்ஸி. காலையில வரைக்கும் பதுங்கிருந்தா நம்ம பாதுகாப்பா இருப்போமா? இல்லனா விடியறதுக்குள்ள அவன் நம்மள தூக்கிட்டு போக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பானா? சொல்லு. என்னாச்சு? நம்ம மாட்டிக்கிட்டோம்ல. ஆமா ஸ்காட்டி, இந்த பஸ்ல இருக்கவங்கள பத்தி பேசும்போது மட்டும் வார்த்தை அளந்து பேசு. அதை யாரு சொல்ற பாரு, அது அடுத்தது உன்னதான் தூக்கிட்டு போகும். அது உறுதி. போதும் போதும், நிறுத்துங்க. அது முதல்ல உன்னதான் மோப்பம் பிடிக்கும். ஏன்னா இந்த பஸ்ல நீதான் ஆக்ஷன் மேன். எங்க எல்லாருக்கும் நீதான் எது. ஸ்காட்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. என் உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்றேன். அதுக்காக எங்களை மாட்டி விடுவியா? ஹேய், நான் அவனை மாட்டி விடல. அவனோட அடுத்த ஃபுட் செயின் யாருன்னு நான் காட்டுறேன். நம்மளுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒன்னு வாழணும், இல்ல சாகணும். புரிஞ்சுதா? இந்த பஸ்ல இருந்தாதான் தப்பிக்க முடியும்னா அது இன்னும் எவ்வளவு நேரத்துக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே புரியும். உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அது வெளியே இருந்து பசியில காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். எனக்கு நல்லாவே தெரியுது, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். ஏன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் சாக விரும்பல. நீ, பக்கி, ஜேக், நீங்க தான் சாக போறீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்ன நீ ஏன் கையாலே செத்துருவேன். அவன் எங்க எல்லாரையும் பார்த்த மாதிரி உன்னையும் பார்த்தான். நாங்க பண்ண வேலைய நீயும் பண்ண. அவன் உன் மேல கோவமா இருக்கான். பார்த்து சிரிக்கவும் செஞ்சான். அவன் மேல லைட் அடிக்கும் போது என்னாச்சுன்னு தெரியும்ல. அவனோட கண்ணு உன்னதான் குறி வச்சிருந்தது. சொல்றத மட்டும் கேளு. அதனால வாயை மூடிக்கிட்டு உட்காரு. ஏன்னா அவன் உன்னை தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போகத்தான் நானும் விரும்புறேன். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக போற ஒரே உயிர் நானாதான் இருக்க போறேன்.
உனக்கு போற நேரம் வந்துருச்சு. நான் போலீஸ்க்காக காத்திருக்க போறேன். நானும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு இந்த பஸ் வேணும்னா நீயே உள்ள உட்காரு. இதுக்கு மேல எங்களால இதுக்குள்ள இருக்க முடியாது. எவ்வளவு நேரம் நீயும் உயிரோட இருக்குன்னு பார்க்கலாம். இத பாருங்க, என்ன மன்னிச்சிட. பேசினதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு வேற கேக்குறியா? Come on guys. Come on, அவன் இங்க எங்கேயுமே இல்ல. போயிடலாம் வாங்க. ஸ்காட், நீ இந்த மாதிரி பண்றது சரியே இல்ல. ஏற்கனவே போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, நம்ம தப்பிச்சிடலாம் வாங்க. நீ அவங்களை தனியா விட போறியா? நீ அவங்க கூடயே போக போறியா? உனக்கு என்னதான் ஆச்சு? அவன் எல்லாரையும் பார்த்தாங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? ஸ்காட்டி, என்ன நீ போக விட. நான் உன்னை விட மாட்டேன். அது சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நில்லு, நான் சொல்றத கேளுங்க. அந்த பக்கம் போகாதீங்க. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நாங்க கேட்போமா? ரோல். ஸ்காட்டி, எனக்கு இன்னைக்குதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. மனுஷங்க பயப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்க உண்மையானவன் வெளியே வருவான். எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சா நீ பண்ணது என்ன? நீ ஒரு சுயநலவாதி. இதேதான் உன்னோட மேட்ச்லயும் நடந்தது. ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கதவு தர. என்ன பண்ணிட்டு போல? சீக்கிரம் கதவு தர. உள்ள என்னடா பண்றீங்க? கதவை எப்படியாச்சு தர. கதவை தரடா சீக்கிரமா. கதவை தரடா சீக்கிரமா. ப்ளீஸ் உள்ள என்ன பண்ற? Oh my God! வேற நேரத்துக்கு கதவு மூடுங்க. அவன் நம்மள தொந்திக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் அவன் மூஞ்சி வேற பார்க்கவே முடியலையே. இங்க பின்னாடி வராதீங்க, போங்க. யாரும் வராதீங்க. Please, காப்பாத்துங்க. இரு இரு இரு, நான் பாத்துக்கிறேன். ஆடாம நில்றாடே. வர மாட்டேங்குது, பாய் மூடிட்டு நில்லு. நீ என்ன பிடிக்கிற? அவனா பிடி. Please. வேடிக்கை பார்க்காம ஹெல்ப் பண்றாடே. சீக்கிரம் என்னடா? வேற துடி. அந்த மரத்தை பிடிடா. அந்த மரத்தை பிடி. அசையாம நில்றா. பாடு. பயப்படாத ஸ்காட்டி, ஒண்ணும் இல்ல. போயிடலாம்.
எதை பார்த்து குறைக்கிற? என்ன தெரியுது உனக்கு? அப்பா, போ, சீக்கிரம் போ. நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு சொல்லு. அந்த பஸ்ல இருந்த உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன். என்ன நடந்ததுன்னு பதில் சொல்லு. இதுக்கு மேல அங்க போய் பிரயோஜனம் இல்ல. என்ன பஸ்ல யாருமே இல்ல. உங்களால அவனை கொல்லவும் முடியாது. ஜாக்கி, டாக உள்ள கூட்டிட்டு போ. உங்களால அவனை தடுக்கவே முடியாது. உள்ள ஜாக்கோட நீயும் பத்திரமா இரு. எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது. அத முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அவன் மறுபடியும் வந்துட்டே இருப்பான். 23 வருஷத்துக்கு முன்னாடி, அதே 23 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு. எங்களை பஸ் கிட்ட கூட்டிட்டு போ. ஜானி, ஜானி, யாராவது இருக்கீங்களா? ஜானி, பக்கி, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ற? நீ அவளை மட்டும் உள்ள விட்டுருக்கல ஜானி. நீங்க வேற யாராவது பாத்தீங்களா? என்ன பண்றீங்க? உன் பின்னாடி எதுவும் வரல பக்கி? இல்ல, அந்த பக்கம் ஃபார்மே இல்ல. நான் ஒரு 10 மைல் ஓடி பார்த்துட்டேன், எதுவுமே இல்ல. பக்கி, வேணா இங்க பாரு. இல்ல, என்ன மறுபடியும் அங்க அனுப்பணும்னு முயற்சி பண்ணாதீங்க. வெளியே கால் வைக்கவே எனக்கு டர்ரா இருக்கு.
ஜாக்கி, அந்த பஸ்ல யாரோ இருக்காங்க பாரு. சீக்கிரம் நான் சொன்ன மாதிரியே செய். சீக்கிரம் கீழே இறங்கு. 2 பேரும் கீழே இறங்குங்க. இந்த பக்கம் திறக்க மாட்டேங்குது. ஜாக்கி, உனக்கு ஒண்ணு ஆகலையே? ஜாக்கி, ஏதாவது பதில் சொல்லு. ஜாக்கி, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? ஓகே நினைக்கிறேன். ஜாக்கி, அவன் இங்க இருந்து போயிட்டு இருக்கான். சீக்கிரம் வா போலாம். அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். கமான் ஜாக்கி, சீக்கிரம். அவன் தப்பிக்க கூடாது. கமான், மூவ் பண்ணு, வண்டியை மூவ் பண்ணு. அப்பா, அப்பா, யா. அப்பா, எல்லாரும் கீழே உட்காருங்க. ஜாக்கி, ஜாக்கி, சீக்கிரமா பஸ்ஸை விட்டு தூரமா போ. Come on! பின்னால போ. அப்பா கீழே இறங்குங்க. இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா கீழே இறங்குங்க. ட்ரக்கோட ஃப்ரேம் இதுல மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா இத நான் இன்னைக்கு இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டேன். சொல்லிட்டே இருக்க, இறங்க மாட்டீங்க. இறங்குங்க.
அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அப்பா 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 எழுந்திருக்கப்பா. என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. என்ன மென்சி தான் அது வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னா. என்ன லூசத்தனமா உளறீங்க? வரீங்களா இல்லையா? மத்தவங்க எல்லாம் உயிரோட இருந்திருப்பாங்க. நமக்கு என்னாச்சுன்னு தெரியாதுல்ல. பைத்தியக்காரத்தனமா பண்ணாதீங்க. இங்க பாருங்க, நம்ம சாகுறோம்னு முடிவு எடுக்க அவ யாரு? இன்னொரு தடவை கனவு இது அதுன்னு பேசுனீங்கன்னா நான் அசிங்கமா பேச வேண்டியது வரும். எனக்கும் பேச தெரியும். சரி வாங்க, அதை அழிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பலாம். அதோ அந்த பூச்சி வச்ச கார் காலையில போச்சே, ஞாபகம் இருக்கா? அதை வச்சு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? ஆனா எப்படியாவது ட்ரக்ல தப்பிச்சிடலாம்னு எனக்கு தோணுது. எப்படியாவது இந்த ட்ரக்கை திருடிட்டு இங்கிருந்து போயிடலாம். என்ன சொல்ற? அட கடவுளே, நாம இங்க வந்தது உண்மைதான். ஆனா தப்பிச்சிடுவோம்னு நினைக்கிறது போய். உள்ள சாவி இருக்க பாருங்க. உள்ளே சாவி இருக்கு, போயிடலாமா? மாட்டிக்கிட்டோம். போ போ போ. ஒத்தா கீழே கையோட வந்துருச்சு. சீக்கிரம் ஏறு. ஏய் போடா, போ போ. போயிட்டே நிக்காத. என்ன வண்டிய அட கோத்தா ரிவர்ஸ்ல பாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கால ஆக்சிடென்ட்ல இருந்து மட்டும் எடுக்காத. சரி, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. இங்க இருந்து தப்பிச்சாகணும். போ போ. நிக்காத, வந்துட்டா. போ 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 போ. சீக்கிரம் போடா, அவன் கிட்ட வந்துட்டா. டாப் ஸ்பீட்ல போ, நிறுத்தாத. போ 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 போ. இவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாகணும். போ போ. டேய், வண்டியை நிறுத்தாம போடா. அவன் வந்தா. நான் ஆஃப் ரோட் போக போறேன். டேய், அவன் வந்துட்டா. சீக்கிரம் போ. கம் ஆன், கம் ஆன். பயப்படாம கவலைப்படாம இரு. நம்ம இப்படியாவது தப்பிச்சிடலாம். கீழே இறங்க. என்ன சொல்ற? போடா, போ. வந்துட்டா. போ. இறங்கி தொலைன்னு சொல்லிட்டு இருக்கல. போ. நீ என்ன பண்ற? போ. அவன் கிட்ட வந்துட்டா. கிட்ட வந்துட்டா. வந்துட்டா. கீழே குனிஞ்சிரு. Come on.
செத்து தொலை. அவன் இறந்துட்டான். அவனோட நேரம் முடிஞ்சது. இவன் கதை முடிஞ்சிருச்சு. நீங்க தான் டேக்கெட்டா? அம்மா அது நான் தான். நாங்க பார்க்கலாமா? படிக்க தெரியும்ல? அது உண்மையானதா? ஏதோ பொய் கதைன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஆனாலும் காசு கொடுத்து தான் போகணும். அது எங்க இருந்து வந்துச்சு? எங்க அப்பா தான் அதை கொன்னாரு. அதான் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேக்குறோம். தம்பி, காசை கொடுத்துட்டு கேளு. எப்படி கொன்னாரு? அவர்கிட்டே போய் கேளு.
இதெல்லாம் நம்ப முடியாது. போய் முதல்ல காசை திருப்பி வாங்கணும். ஆமா, என்னது இது? பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அதை யாரும் தொடாதீங்க. இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களோ அதுதான். இதை உண்மைன்னு நம்ப சொல்றீங்களா? நம்புறதும் நம்பாததும் உன் பிரச்சனை. நீங்க அதை எப்படி கொன்னீங்க? பலமா அவன் நெஞ்சில குத்தி கொன்ன. அதுவும் என்னால தயாரிக்கப்பட்ட ஆயுதத்தால. என்னது? அதுவும் 23 வருஷத்துக்கு முன்னால. இன்னும் எத்தனை நாளைக்கு காத்திருக்கணும்? 3 நாள் நான் காத்திருக்கணும். அவனை மறுபடியும் கொல்றதுக்காக.